ராமாயணம். அம்மா கைகேயி வந்து ஆரத்தியை எடுக்கும் வரை சீதையும் ராமனும் இங்கு அரண்மனைக்குள் நுழைய மாட்டார்கள். இலக்கின் மீது நன்றாக இழுத்து குறிவைத்து விடு. அவர்கள் வரவே வேண்டாம். அவர்களால் தானே ராமன் இவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார். இன்று அம்மா கைகேயின் மரியாதை காப்பாற்றப்படவில்லை என்றால் என்றுமே நடக்காது. குற்ற உணர்வோடு எந்த கால்கள் கட்டப்பட்டுள்ளதோ அது உங்கள் இருப்பிடத்திற்கு எவ்வாறு வரும்? வேருக்குத்தான் நீர் தேவை. அதால் மட்டுமே உயிரை தர இயலும். இது நீங்கள் செய்ததுதானே? முதலில் அம்மா அகலிகைக்கு, இன்று அம்மா கைகேயிக்கு. நன்றி சீதா. வேண்டாம் வேண்டாம், என்னை தண்டித்து விடாதீர்கள், என்னை தண்டித்து விடாதீர்கள். அதற்கு மேல் தண்டனை அனுபவிக்க என்னால் முடியாது. அதற்கு என் உடலும் ஒத்துழைக்காது. என்னை தண்டித்து விடாது. வேண்டாம் வேண்டாம் ராமா, என்னை விட்டுவிடு. வேண்டாம் வேண்டாம். அவர்களை ராமர் மன்னிக்கவே கூடாது. ராவணன் செய்த தவறுகளையே ராமர் மன்னிக்கவில்லை. இவர்கள் செய்த தவறு ஒன்றா இரண்டா, எண்ணில் அடங்காதது. தவறுக்கு தண்டனையை தவிர தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்பு அளிக்க வேண்டும். தவறு செய்த ஒருவனுக்கு அவனது பயமே தண்டனை. அந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். நான் காயப்படுத்த வரவில்லை, உங்களை விடுவிக்க வந்துள்ளேன். உன் வனவாசத்திற்கும் நான் தான் காரணம். மன்னர் தசரதனுடைய அகால மரணத்திற்கும் நான் தான் காரணம். நான் செய்த இந்த குற்றங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவே இல்லையா? கருவியாக இருந்ததற்கான தண்டனையை அனுபவித்து விட்டீர்கள். இது உங்கள் விடுதலைக்கான நேரம். ராமர் அயோத்தியின் மன்னனாக போகிறார். அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அரசனை பார்த்துதான் மக்கள் அவர்களுடைய குணத்தை, அவர்கள் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்வார்கள். ராமருக்கு இது நன்கு தெரியும். எவர் மன்னிக்க தெரிந்தவரோ அவரால் தான் நீதியை நிலைபெற செய்ய முடியும். இன்று மந்திரையை மன்னித்த இந்த மொத்த உலகிற்கும் ராமராஜ்யத்தை அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த ராமராஜ்யத்தின் மிகப்பெரிய சக்தியே தனக்குள் உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் வெல்வதுதான். வணங்குகிறேன் அம்மா. மகளே மகளே, என் காலில் விழக்கூடாது. நான் தங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அம்மா. நாங்கள் கைகேயி அம்மாவின் ஆசையை அடைவதற்கு ஆவலோடு இருக்கின்றோம். அவர்கள் வேதனையை தீர்ப்பதற்கு உங்களால் தான் முடியும் தாயே. கைகேயி அம்மாவே இங்கு வந்து எங்களை உள்ளே அழைக்கும் வரையில் உள்ளே எங்களால் வர இயலாது. மகளே, நான் கைகேயின் உள்ளத்தில் ராமன் மீது அவள் வைத்திருந்த பாசத்தில் நஞ்சை கலந்து விட்டவள். எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு முன்னால் வருவாய். எவ்வளவு தைரியமா? என் வாழ்க்கையை உன்னை கவனித்துக் கொள்வதற்காகவே அர்ப்பணித்தேன். எனக்கு இந்த அவமானம் வேண்டும். நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? இவை அனைத்தையும் உனக்காக தான் செய்தேன் கைகேயி. என்னுடைய விசுவாசத்தையும் காட்டினேன். மகாராஜாவே, உன்னிடம் வருவது போல் ஏதாவது செய். அயோத்தியின் அரியணையில் ராமனுக்கு பதிலாக பரதன் அமர வேண்டும். 14 வருடங்கள் இங்கிருந்து ராமன் வனத்திற்கு
அதை நினைவிற்கு கொண்டு வராதே. இங்கிருந்து சென்று விடு. செல்கிறேன் கைகேயி. என்னுடைய அன்பு மகள் கைகேயி என்ன ஆவாள்? வனத்திலிருந்து வந்து விட்டான் ராமன். நீ ராமனை தடுக்க வேண்டும் கைகேயி. நீ செய்யாமல் போனார் உனக்கும் உன் மகன் பரதனுக்கும் அந்த உறவை இந்த நொடியை அறுத்தறிய. நான் ரகுபத்தில் பிறந்தது உண்மை என்றால் என் வார்த்தையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். இத்தனை வருட காலம் கடந்து உனக்குள் இருக்கும் நஞ்சு இல்லை. நீ தண்டனைக்கல்ல, சாபத்திற்கு உரியவள். இந்த நொடியிலிருந்து உன்னை அழிப்பவர் பாவி, வஞ்சகி, துரோகி, கூனி என்றும் அழைத்திடுவார்கள். உன்னுடைய மரணத்திற்கு பிறகும் கூட நீ செய்த பாவ செயல்களால் உன்னுடைய ஆத்மா தீயில் எரிந்து கொண்டே இருக்கும். இல்லை, உயிரை விடுவதற்கு முன்னாலும் கைகேயி, நான் உன்னுடைய நலனை பற்றி மட்டுமே யோசிப்பேன். உன்னுடைய நலம்தான் என் வாழ்க்கை லட்சியம். நான் கூறுவதை புரிந்து கொள். அந்த ராமனை வரவேற்க நீ சென்று விடாதே. இதை ஏன் கூறுகிறேன் தெரியுமா? நீ அவனுக்கு ஆரத்தி எடுக்கவில்லை என்றால் ராமன் இந்த அயோத்திக்குள் நுழையவே மாட்டான். செல்லாதே. இந்த மந்திரை சொல்வதை கேள். உன்னை என் அம்மாவாக நினைத்ததற்கு வெட்கப்படுகிறேன். உன் மனதை நான் நன்கு அறிவேன்